சக்ஸஸ்ஃபுல்லாக 2 years வந்து நம்ம கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனல் வந்து டச் ஆகி ஃபினிஷ் ஆக போகுது. நவம்பர் மந்த் வந்து ஆப்வியஸாக நவம்பர் மந்த் வந்து என்னோட பர்த்டேவும் வருது. பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன். 2018 நவம்பர் 25th. ஸோ 2019 முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. 2020 நம்ம வந்திருக்கோம். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பிக் ஹாய் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ ஹேர் கேர் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறேன்றதுக்காக ஹேர் கேர் டாபிக் எடுத்ததுனால கண்டிப்பாக என்னோட ஹேரோட ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்டார்டிங் டைம் வந்து நான் வீடியோவில் கொடுத்துட்றேன். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிறதா பார்த்துக்கலாம். ஸோ ஹேரோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹேரை வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணேன். ரொம்ப 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 கேர்லி ஹேர். எனக்கு கண்டிப்பாக ஸ்மூத்னிங் வந்து பண்ணணுமானா அது அவங்களோட விருப்பம் தான். எனக்கு வந்து ரொம்ப கேர்லி ஹேர், எப்பவுமே நம்ம கேர்லி ஹேர் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கேர்லாக இருக்கணும் ஆசை கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண 3000 to 4000 ஆச்சு. ஸோ சென்னை டி நகரில் ஒரு என்ன பார்லர், அது வி ஷைன் ஒரு பார்லர் இருக்கும். அந்த பார்லரில் தான் நான் பண்ணேன். ஸோ அந்த லேடிக்கிட்ட நான் பண்ணிவிட்டு என்ன பிராண்டில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிராண்ட், அதாவது ஸ்காட்ச் காஃப், கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, SWACRHOKன்னு இருக்கும். அது ஜெர்மன் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்டில் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டேன். சில பண்ணி ஹேர் ஃபால் ஆகுமா? எஸ், வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. பட் கண்டிப்பாக நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 1 year, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 year பிரேக் கழிச்சு நான் இன்னொரு வாட்டி வந்து ஸ்மூத்னிங் பண்ணேன். டச்சப் நான் பண்ணலை, ஸ்மூத்னிங் பண்ணேன். ஏன்னா நம்ம புதுசாக வளரக்கூடிய முடியை வந்து சுருட்ட முடி தானே. ஸோ அது சுருட்டையாக வளரும், மற்ற முடியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு பண்ண 3 வருஷத்துக்கு முன்னாடியில் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப இன்னொரு வாட்டி நான் ஸ்மூத்னிங் பண்ணேன். ஸோ அப்போ ஸ்மூத்னிங் பண்ணியே விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணலை. ஸோ அப்போ ஸ்மூத்னிங் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் ஹேரு கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்படி தான் இருக்கும் பாருங்கள், சுட்டையாக இருக்கும். காலேஜ் படிக்கப்போலாம் வந்து எனக்கு இவ்வளோ தான் எனக்கு முடியே இருக்கும். நான் வந்து போனிடெயில் தான் போட்டு போவேன். போனிடெயில் போட்டாலே எனக்கு இவ்வளோ தான் இருக்கும். பட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ லென்த்தாக எனக்கு இருக்குது. ஸோ அந்த லென்த்காக தான் நான் மோஸ்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். கேர்லி ஹேர் வந்து நம்ம எவ்வளோ தான் நிறைய இருந்தாலும் அது சுருண்டு இருக்கிறதுனால இவ்வளோ இருந்தாலும் இவ்வளோ தான் அது காமிக்கும். ஸோ எனக்கு ஹேர் வந்து நல்லா லாங்காக தெரிஞ்சதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரைட்னிங் சொல்லிட்டேன், ஸ்மூத்னிங் வந்து நான் பண்ணேன். ஒரிஜினல் ஹேர் வந்து இதுதான் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணல. ஸோ அதோட ஸ்ட்ரைட்னிங் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்ட்ரைட்டாக. அந்த 1.5 வருஷத்துக்கு இவ்வளோ வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஹேர், தெரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கீங்களான்னா அந்த ஸ்ட்ரைட் ஹேர் தான் இது. என்னோட கேர்லி ஹேர் பண்ணதுனால லைட்டாக வந்து இப்படி தெரியுது. ஸோ ஓகே, இது வந்து நான் வந்து ஹேரை வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். நம்ம ஸ்மூத்னிங் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான ஷாம்பூஸ், அதாவது ஸ்காட்ச் காஃப்ன்ற பிராண்ட் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த பிராண்ட்லேயே நான் வந்து கண்டிஷ்னர், ஹேர் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணேன். அது வந்து 800 ஒரு ஷாம்பூ, அண்ட் கண்டிஷ்னரும் வந்து 800 rupees தான். ஸோ அதை வந்து ஒரு 1000 above வந்துச்சு. அதை வந்து மெயின்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் வந்து நார்மலாக இது மாதிரி பெரிய நம்மளோட ஒரிஜினல் ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சப்போ நார்மலான ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நேச்சுரலான என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிப்ஸும் அண்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னும் நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு சில வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். கேர் ப்ராடக்ட், என்னோட ஸ்கின் கேர் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஹேருக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறது இது வரையும் நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ ப்ராடக்ட்ஸான்னு சொல்லி பயந்துடாதுங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்ல, எப்போ நம்மளுக்கு இன்றைக்கி இதை போட்டால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இந்த மாஸ்க் போட்டால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இந்த இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி தோணலை. அது மாதிரி எனக்கு எப்போ தோணுதோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நிறைய வந்து இன்ஸ்டாகிராமோட பிராண்ட்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட் அப்படிலாம் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஷாம்பூ, அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் பார்த்துடலாம். ஆயில் என்ன ஆயில்னால் நான் வந்து வீட்லேயே எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பண்ணணுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்லேயே எண்ணெய் செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா வீட்டிலே பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக அந்த எண்ணெயை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ முடிச்சதும் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக ஆயிடுச்சு அது யூஸ் பண்ணி. அது வந்து யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ஆயில்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம
நம்ம சேனலில் இன்னொரு வந்து அரவிந்தா ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் அது எங்கே கிடைக்கும், எவ்வளோ, இது எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாங்கும் போதே வந்து நான் 2 பாட்டிலாம் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 70 ரூபாய். நான் சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கினேன். இந்த எண்ணெய்க்கு தான் எனக்கு அவ்வளோ வியூஸ் போச்சு. இது எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, இது ஒர்க் அவுட் ஆகுது, நிறைய பேர் கேட்டிங்க. இது 70 ரூபாய். நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 2 பாட்டில் வாங்கிட்டேன். 1 காலி அடிச்சு. இது செகண்டில் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. இது வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா 170 ரூபாய். அப்போ நான் வாங்கும்போது ரேட் கம்மியாக இருந்துச்சு. இப்போது இது ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, இது வந்து அரவிந்தா ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ கருவேப்பிள்ளை, அப்புறம் வந்து வால்மிளகு, கோகனட் ஆயிலெலாம் இருக்குது. இந்த எண்ணெய் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆயில் வந்து வாங்கினேன். இது பேஜ் வந்து நேச்சுரலோட ஷைன். ஓகேங்களா, பேஜ் நேமு. இதுலேயும் வந்து கரி லீவ்ஸ், ஹைபிஸ்கா, முருங்கா லீவ்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. பட் ஹேர் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் எனக்கு எவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக இந்த இடத்துல பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குட்டி 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 குட்டியாக நிறைய ஹேர்ஸ் வந்து எனக்கு நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ நான் மோஸ்ட்டாக ஒரு பெரிய ப்ராடக்ட்டோட இதை மாதிரி நாட்டு மருந்து கடையில் நேச்சுரல் ஹெர்பல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்மூத்னிங் பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை போடக்கூடாது, அதை போடக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ நார்மலாக நான் ஹேர் ஆனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா. ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா நான் இது இல்லை வீட்டில் செஞ்ச எண்ணெய் 3 எண்ணத்தில் மாற்றி எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நிறைய பேர் வந்து நாளைக்கு தலை குளிக்க போகிறோன்னா இன்றைக்கே வந்து நைட்டே வந்து தலையில் வந்து ஹேர் வச்சுட்டு நல்லா தலை சீவிட்டு காலையில் எஞ்சி தலை குளிச்சுவாங்க. அது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இருக்குது. உங்களுக்கு கோல்டு ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னா ஒரு 1 hour 2 hour என்னோடய தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ ஹேர் ஆயில் வந்து நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஹேர் ஆயில் வச்சு இது மாதிரி சொட்டையாக ஒரு மாதிரி தெரியும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லீவ் ஆன் கண்டிஷனர் சொல்லுவாங்க. அதாவது தலை வந்து நல்லா முடி காஞ்சதுக்கப்புறம் ஒரு செமி வெட்டாக இருக்கும்ல, ஒரு 80% வந்து காஞ்சதுக்கப்புறம் 20% வெட்டாக இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவேன்னா ஆலோவேரா ஜெல்லை வந்து எடுத்துருவேன். தலையில் நான் அப்ளை பண்ண மாட்டேன். இது வந்து என்க்ரூஸ் ஆர்கானிக், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியோர் ஆலோவேரா ஜெல் இது நீங்கள் எடுத்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிளான்ட்லேருந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேல்பில் போட மாட்டேன். இந்த இது இருக்குங்களா ஜெல், இந்த ஜெல் இப்படி எடுத்துகிட்டு நல்லா நிறைய எடுத்துகிட்டு இதை மாதிரி நம்மளோட ஹேரோட லென்த் ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நான் இப்படி மாற்றிட்டேன். ஸோ ஹேர் ஆயிலிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவையான பொருள் இது வந்து கண்ணாடி பவுல் வந்து ஹேர் ஆயில் வந்து டபுள் பாயிலிங் ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது எப்படின்னா நம்ம சுட தண்ணி வந்து கீழே வச்சுட்டு அதில் வந்து கண்ணாடி கப் வச்சுட்டு நம்ம ஆயில் வந்து எதமான சூடாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம காட்டன் பாலை வச்சு நம்ம வந்து தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு தலையில் ஊற வச்சதுக்கப்புறம்னா வந்து 1 or 2 hour கழிச்சு நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி போட்டுட்டு நம்ம தண்ணியில் இந்த பவுலை வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்தும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சூடாக தலையில் அப்ளை பண்ணாதீங்க. கையில் தொடுற அளவுக்கு சூடு இருக்கும்ல, அந்த மாதிரி சூடில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஹேர் ஆயிலிங் வந்து இப்படி தான் பண்ணணும். அந்த ஹேர் ஆயில் வந்து இப்படி எடுத்துகிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம காட்டன் பால் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணிட்டு எண்ணெயை இந்த மாதிரி நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணுவோம். அதுக்கு தேவையானது வந்து கண்ணாடி பவுலில் பண்ணால் தான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹேர் கேர் சீரீஸ்னால அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தனால இந்த கண்ணாடி பவுலை வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கண்ணாடி பவுல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ரொம்ப சூடான இந்த கண்ணாடி வெடிச்சிருமா அப்படிலாம் இல்லை, நம்ம லைட் சூடு தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் சூடு பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அது. ஸோ ஹேர் ஆயிலிங் வந்து முடிஞ்சிச்சு. ஹேர் ஆயிலிங் கூடயே வந்து நான் கோம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 3 விதமான கோம், ரொம்ப சிம்பிள் தான், இது ஒன்றும் அவ்வளோ பெருசுலாம் இல்லை. 3 சீப்பும் பார்த்தீங்கன்னா இது நார்மல் நம்ம தலை சீவிர சீப்பு. இது பார்த்தீங்கன்னா உட்டு சீப்பு. இது வந்து 100 rupees தான் நான் வாங்கினேன். நான் டூருக்கு போவோம் அந்த இடத்துல வந்து வாங்கினேன். ஆனால் இது ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 117 இருக்கும். இது 100 ரூபா தான் நான் வாங்கினேன்.
இது வந்து பிளாஸ்டிக் கோம்பு. இது வந்து என்ன சொல்கிறது, சிக்கு எடுக்கிற சீப்புங்களா, அது ஒன்று 3 சீப்பு தான் வச்சுட்ருக்கேன். இது 2 பற்றி வேண்டாம், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த சீப்பு வந்து நம்ம டெய்லியும் தலையில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வர நம்ம தலையில் இந்த ஸ்கேல்பில் இருக்க அந்த வேருங்க இருக்குல்ல, முடிங்களோட வேறு, அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா பண்ண கொடுக்கும். ஏன்னா இது வந்து உட், அதாவது மரத்தால் செய்யப்பட்ட சீப்புனால நல்ல ஒரு இது பண்ணும்போது உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வரும். இது நீங்கள் ஹேர் ஆயிலிங் பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் இதை மாதிரி சீப்பு இருக்குள்ள, மர சீப்பு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு காமாக இருக்கும். அப்படியே பிளட் சர்க்குலேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா பிளாஸ்டிக்கோட இதை மாதிரி மர சீப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ கூட பாருங்கள், இப்படி தான் தெரியுதுங்களா உங்களுக்கு, இப்படி நான் வருவேன் அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி இந்த இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வரனா இன்னும் செம்மையாக உங்களுக்கு தூக்கம் வரும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஏன்னா மர சீப்பில் ரொம்ப நல்லது யூஸ் பண்ணுறதுல. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மர சீப்பை வந்து யூஸ் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஷியோராக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது கிட்டத்தட்ட இது ஒரு 4 வருஷமாக வச்சிட்ருக்கேன். எனக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப ஆஷாலாம் எதுவும் இல்லை. 4 வருஷமாக இந்த சீப்பை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இல்லை நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுவீங்கன்னா நானும் 2-3 மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். ப்ராடக்டாக வந்து நான் காமிக்கிறேன். நேச்சுரலாக மாஸ்க் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு என்னோட ஹேர் கேரோட ப்ரோட்டீன் டெமோ வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் ஹைவ்ன்றது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரோட ஹேர் பேக். ஓகேங்களா? இது வந்து சக்கரெலாம் இல்லை போட்டிருக்கோம், ஆனால் தண்ணியில் கரைச்சா இது கொஞ்சம் சிவக்கா மாதிரி இருக்கும். தலையில் நல்லா ஆயிலிங் பண்ணிவிட்டு 1 hour விட்டுட்டு இந்த மாஸ்க்கை தண்ணியில் கரைச்சோ, இல்லை நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல அதில் கரைச்சி நம்ம தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் தலை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைபிஸ்கஸ் மாதிரி ஸ்மெல் வரும். சக்கரை கூட இல்லை இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ காலி ஆகிடுச்சு, இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து இன்னொரு பேஜ் இருக்குது, இந்த ஸ்கின் ஃபியூல் இந்த சண்டே மாஸ்க்குன்னு இருக்குது, இதுவும் நான் ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் இல்லைன்னா நான் வந்து நேச்சுரலான வீட்டில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது வெந்தயம், அப்புறம் வந்து வாழைப்பழம் கூட அப்ளை பண்ணுவாங்க, முட்டையோட ஒயிட் கூட அப்ளை பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பர். முட்டையோட ஒயிட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, தலைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம நிறைய இன்டேக் எடுக்கணும், ஃபஸ்ட்லேருந்து அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் காதியோட பிராண்ட் தான். ஸோ சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்குது, காதியோட இந்தியா கவர்மெண்ட் ஸ்டோரு. அங்கே தான் வாங்குவோம், அங்கே தான் ஒரிஜினல் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து காதியோட பிராண்ட்னால் அவன் ஸ்டோரில் தான் போய் வாங்குவோம், ஆன்லைனில் வாங்க மாட்டேன். நிறைய ஆன்லைனில் வந்து டூப்ஸ் இருக்குது, பட் நான் வந்து காதியோட பிராண்ட்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் நல்ல ஒரு கெமிக்கல் இருக்காது. அதனால் நான் எப்பவுமே வந்து கவர்மெண்ட் இந்தியா அந்த காதியோட ஸ்டோரில் தான் வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. சிகக்காய் ஹெர்பல் ஷாம்பூ, இது வந்து பிருங்காராஜ் ஷாம்பூ, அதனால தான் இது ப்ளூ கலர் இருக்குது. இது காலி ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். இதுவும் வந்து அவ்வளோதான், 150. ஓகேங்களா? இது வந்து ஏன்னா இந்த கலர் இருக்குன்னா சாஃப்ரான் ரீத்தாவோட ப்ரோட்டீன் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் உள்ள காலி ஆகிடுச்சு. ஸோ ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த விதமான ஷாம்பு யூஸ் பண்ணலாம், பட் கெமிக்கல் கம்மியாக இருக்கக்கூடிய ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் நிறைய நேச்சுரலான ஷாம்பூஸ் ரெடி பண்ணுறவங்க இருக்காங்க, அதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். அப்படியே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா ஒரு ஷாம்பு இருக்குது, ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன், ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. ஃப்ரெண்ட்ஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. இதுதான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது 2 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போதைக்கு வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணல, பட் நான் வந்து லீவ் ஆன் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறேன். லீவ் ஆன் கண்டிஷனர்னால் ஆலிவேரா ஜெல், நீங்கள் பிளான்ட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ப்ராடக்டாகவும் எடுத்துக்கலாம். ப்ராடக்ட்னா இது மாதிரி என்க்ரூஸ் ஆர்கானிக்கோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரோட பேஜ், இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். கையில் எடுத்து நல்லா வந்து ரப் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. நம்மளோட முடியோட இந்த பகுதியில் மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டா, அதாவது தலை குளிச்சதுக்கப்புறம் 80% நம்ம முடி நல்லா காஞ்சிடுதுல, 20% வந்து ஈரமாக இருக்கும். அப்போ வந்து இந்த லீவ் ஆன் கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஜெல்னால அந்த இன்ஸ்டண்ட்டாக நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் ஃப்ரிஸினஸ் இருக்கும், கண்டிப்பாக கேர்லியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரிஸினஸ் இருக்கும், அந்த ட்ரைனஸாக இருக்கும், அந்த மாய்ஸ்சர் வந்து இருக்காது. அந்த மாய்ஸ்சரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காகவும் அந்த ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவும் நான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை நீங்கள் ப்ராடக்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிளான்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா லீவ் ஆன் கண்டிஷனர், இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் தலை வந்து வாஷ் பண்ண மாட்டேன், அப்படியே நான் விட்டுடுவேன். அது அப்படியே ட்ரை ஆகி நம்ம முடியோட செட் ஆகிடும். அவ்வளோதாங்க என்னோட ஹேர் கேர் ரொட்டீனா. சீப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயிலிங் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து நம்ம கிளாஸ் பவுலில் தான் வச்சு அப்ளை பண்ணணும், அதுதான் கரெக்டான மெத்தட். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷனும் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ ஹேர் கேர்னால இதுதான், ஹேர் கேர்னால் நீங்கள் இந்த பிராண்ட் வாங்குங்க, அந்த பிராண்ட் வாங்குங்க, நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க.
அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ பண்ணலாம். பட் சிம்பிளாக ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, ஒரு செல்ஃப் க்ரூமிங் ஹேர் கேர் டிப்ஸ்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன வெளியே போகும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் சீரமும் இருக்குது. ஹேர் சீரம் வந்து ஸ்மூத்திங் பண்ணுறப்போ மேட்ரிக்ஸோட சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி எனக்கு சீரம் இல்லை, குயிக்காக எனக்கு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும். அந்த டைமில் எனக்கு வந்து அந்த ஃப்ரிஸினஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ரோஸ் வாட்டர், இது வந்து ஐஆர்எஸ்எஸோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் ப்ராடக்ட்டு. ரோஸ் வாட்டர் இதை மாதிரி பாட்டில் எடுத்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிப்பேன். நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு காமிங்கான ரிஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் காமிச்சிருக்கேன். எல்லாராலும் எல்லாமே பண்ண முடியும். ஒரு ஜஸ்ட் ஐடியாவால் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நான் சொல்கிறது சீப்பு தான். எப்படின்னா இந்த சீப்பு நீங்கள் வாங்கிடுங்க. இதெல்லாம் பண்ணி எனக்கு அந்த 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நான் காமிச்சல நிறைய குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் நிறைய வளர்ந்துருக்கும். இதை மாதிரி நேச்சுரலான ஆயில்ஸோ இந்த மினிமலான கெமிக்கல் ப்ராடக்ட்டே என்னோடய ஹேருக்கு வந்து நான் கொடுக்கறனால தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. நிறைய ஹேர் க்ரோத்தும் இருக்குது. பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்தில் நீ இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு. ஆப்வியஸாக நம்ம ஸ்மூத்திங் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணணும். ஸோ ஹேர் ஆயிலிங்க வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியும் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிஷனர்னால் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியும் பண்ணிக்கலாம். கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே இருக்கும். தேங்காய் பால் நான் கூட பண்ணுவேன். தேங்காய் பாலை எடுத்துட்டு நம்ம கண்டிஷனரை தலை குளிச்சதுக்கப்புறம் ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தலையை வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன், அதுவும் நான் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த ப்ரோட்டீன் நிறைய ஷாம்பூஸ் நிறைய கண்டிஷனர்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி வீட்டிலேயே பண்ணிக்கலாம். பட் இப்படி தான் ஒரு சிம்பிளாக ஒரு பிகினர் நீங்கள் வந்து ஹேர் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் இந்தந்த ப்ரொசீஜரில் இந்தந்த கரெக்டான வேலை பண்ணால் ரொம்ப சிம்பிளாகவும் அஃபோர்டபுளாகவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் பவர் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். ஸ்டே ஹோம், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, கீப் ஸ்மைலிங். பை பாய்.